ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தாவேக்காவை நோக்கி அதிமுகவிலிருந்து 4 முன்னாள் அமைச்சர், 10 முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு வரிசையாக படையெடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க நடக்குது அதிமுகவில் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுகிறது. வரிசையாக திரு உடுமலை ராதாகிருஷ்ணன், திரு MC சம்பத், திரு கடம்பூர் ராஜு அப்படின்னு அதிமுகவிலிருந்து தாவேக்காவை நோக்கி செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் விஜயிடம் எம்ஜிஆரை பார்க்கிறோம் அப்படின்றாங்க. எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் அவர் ஆட்சி நடத்துகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே அதிமுக மொத்தமாக காலியாகி இங்கே தான் வரப்போகுதுன்னு வேற சொல்லியிருந்தாரு. அது நடக்க தொடங்கிருச்சா அப்படிங்கிற கேள்விகள் எழுகிறது. என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி? அதிமுகவில் அடுத்தது என்ன கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு கோலப்பன் அவர்கள் நம்மோடு அரசியல் விமர்சகராக இணைகின்றார். அதே போல் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். முன்னாள் MP KC பழனிசாமி அவர்கள் இணைகின்றார். பத்திரிகையாளர் திரு பிரபாகரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பிரபாகரன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எக்ஸோடஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா? இது ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலர்லாம் இங்கே இப்படி தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நடக்குதா? இது இன்னும் தொடருமா அப்படிங்கிற கேள்விகளும் கூட எழுந்துட்டுருக்கு. அதிமுக இதை சமாளிக்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பது போல தெரியுதா? முதல்ல தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவுக்கு எப்போதும் DMK வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்றதா 67 இருந்து நடக்கிறது. அப்போ பெரும்பாலும் அதிமுக அப்படின்றது வந்து ஆன்டி DMK அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அதிமுக அணுகப்பட்டது. திமுக வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுக இருக்கும் அப்படின்றதா ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஃப்ரம் 77ல இருந்து. ஸோ எப்படி ஓட் பண்ணுவோம், ஓட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்தது அப்படின்னா, ஆன்டி DMK ஃபோர்ஸஸ் எல்லாரும் யாரெல்லாம் திமுக வீழ்த்த வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அதிமுகவுக்கு இது நாள் வரையும் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிதான் கடந்த 2021 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதனாலதான் பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்த போதும் கூட சில இடங்கள்ல பாஜகவால வெல்ல முடிஞ்சது. இப்போ அந்த ஃபேக்டர் வந்து 2026ல என்னவாக இருக்கும்னு தெரியாம இருந்தனால அதிமுகவினர் தேர்தலை வந்து ஓரளவுக்கு எதிர்கொண்டாங்க. 47 சீட்டு வரைக்கும் வெல்ல முடிஞ்சது. ஆனா தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்ததுன்னா, திமுக வீழ்த்தக்கூடிய சக்தியாக இன்றைக்கு தாவேக்கா உருவாயிருக்கு. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ADMK அப்படின்றது வந்து அமைச்சர் கூட அதை சொல்றதை பார்த்தோம். MC சம்பத்தோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நாங்க ஜெயிக்க முடியலன்னா கூட திமுகவை விஜய் வீழ்த்திட்டாருன்னு எங்களுக்கு சந்தோஷம், சோ நாங்க அவர்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு. எஸ். சோ அந்த ADMK இது நாள் வரைக்கும் அவங்க இருந்தது எல்லாருமே வந்து ஒரு காரணம் கிடையாது. இந்த ஐடியாலஜிக்காக இருக்கும், இந்த சித்தாந்தத்துக்காக இருக்கும், அல்லது இது இவருக்காக இருக்கும் அப்படின்றது கிடையாது. திமுக வீழ்த்த முடியும் ஆன்டி DMK அப்படின்ற ஒரே ஸ்டாண்டை வைத்து தான் அதிமுக இவ்வளவு காலமும் உயிர்ப்பிச்சிருந்தது. இப்போ அந்த இடத்த வந்து இன்னொரு கட்சி நிரப்பும் அப்படின்றப்போ இயல்பாகவே அதிமுகவினர் வந்து தாவேக்காக்கு தான் செல்ல முடியும். அதுதான் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பா இருக்கு. ஒன்று. இரண்டு, எப்போதும் பவர் ஒண்ணு வரும் பொழுது பவர் நோக்கி அட்ராக்ஷன் போறது அப்படின்றது இயல்பானது. அது 2011ல திமுக தோற்ற போதும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு 2021ல திமுக ஜெயிச்ச பிறகும் திமுக நோக்கி ஆட்கள் வர்றதை நம்ம பார்த்திருந்தோம். இந்த முறை கூட்டணி அமைச்சதுமே கூட தேசிய அளவுல எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த ரெயின்போ அலையன்ஸ் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுக்கு தான் அது புதுசா இருக்கு. தேசிய அளவுல எப்போதும் வெல்லக்கூடிய கட்சியை நோக்கி தான் அதிகமான நபர்கள் வந்து இணைவாங்க. உதாரணத்துக்கு ஐயா கருணாஸ் அவர்கள் ஆகட்டும், இன்னும் சிலர் ஒரு MLA சீட்டுகள் பெற்ற கட்சியினர் எல்லாருமே வந்து திமுக நோக்கி வந்ததுக்கு காரணம் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கையின் காரணமாக வந்தாங்க. இட் இஸ் பேசிக்கலி பவரை நோக்கி அதிக நகருதல் அப்படின்றதான். அப்போ இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றப்ப அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும். ஒரு புதிய கட்சி அப்படின்றதுனால அதிக இடங்களை அங்க பெற முடியும். உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் பெற முடியும், வாரிய தலைவர்களை பிரதிநிதித்துவம் பெற முடியும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 3 ஆண்டுகள் வர இருக்கு. சோ இதெல்லாம் நோக்கிதான் வந்து அதிமுக வருவாங்க. அதிமுகவில் இருக்க நிர்வாகிகளுக்கு இது ஒரு இஷ்யூ ஆஃப் சர்வைவல், மேட்டர் ஆஃப் சர்வைவல். ஏன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூட வரலாற்றுல வந்து அதிகாரத்தில் இல்லாம இருந்திருக்காங்க. ஆளுங்கட்சியாக இல்லாம எதிர்கட்சியாகவே செயல்பட்டு இருக்காங்க. 2011ல எதிர்கட்சியாகவே இல்லாம 3ஆம் இடத்துல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவினருக்கு 77ல இருந்து இப்போ வரையும் ஒன்று அவர்கள் ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு 108 தொகுதிகள்ல டெபாசிட் இழக்கிறாங்க அப்படின்றது இட்ஸ் மேட்டர் ஆஃப் சர்வைவல் ஃபார் ADMK அந்த ADMK நிர்வாகிகளுக்கும். அதனால் எப்படி நோக்கி போறாங்கன்றதான் என்னோட முதல் கட்ட. நீங்க 2011 உதாரணம் கூட குறிப்பிட்டீங்க. திமுக வந்து பிரதான எதிர்கட்சியாக கூட இல்லாத நிலை ஏற்பட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிமுக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா அப்போ முன்னாள் அமைச்சர்கள் மாதிரி இத்தனை ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி அதிமுகவுக்கோ இல்லை விஜயகாந்த் பக்கமோ அந்த மாதிரிலாம் போறத நம்ம திமுகல இருந்து இந்த அளவுக்கு பார்க்க முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இது வந்து தோல்விங்கிறது ஒன்று, நீங்கள் சொன்ன ஆன்டி DMK இந்த எல்லா ரீசன்ஸும் ஒன்று, அதை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் கிரைசிஸும் ஒரு காரணமாக மாறுது. ரெண்டு விஷயம் இதுல. ஒண்ணு வந்து இதுல எப்படி ரெண்டு விஷயம் எப்படி இதுல வந்ததுன்னா,
ஒன்னு இட் இஸ் அபவுட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றது உண்மை. அடுத்து இதை யார் எடுத்துட்டு போக முடியும், என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில இருக்கு அப்படின்றது. ரெண்டாவது வாட் கேன் ஹோல்ட் தெம் டுகெதர். இப்ப திமுகவில இருந்து அவர்கள் அதிமுகவுக்கோ அல்லது தேமுதிகவிற்கோ அந்த பீரியட்ல செல்லல அப்படின்றதோ அல்ல அதிக அளவுல போகலன்றதுக்கு ஐடியாலஜி அப்படின்றது ஒரு பிரதான பங்கு வச்சு. அவங்களுக்கு வந்து இட் வாஸ் நாட் வெறும் ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்றதோ அல்லது ஆன்டி பிஜேபின்றது அவங்க ஐடியாலஜி கிடையாது. அவங்களுக்கு மாநில சுயாட்சின்றதும் இருமொழி கொள்கைன்றதும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் 67 இருந்து ஐடியாலஜிக்கு பிரதானமா பேசின கட்சி. சோ ஐடியாலஜி அவங்க ஒரு இந்த மாதிரியான ஒரு மாஸ் எக்ஸோடஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. இந்த முறை அதை அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் அதை முன்னெடுப்பாரா, அவர் எதை முன்னிறுத்த போகிறார் அப்படின்றதும், அவர் ரொம்ப இறுக்கி பிடித்தாருன்னா அது இன்னும் ஒரு வெர்டிகல் ஸ்பிரிட்டை நோக்கி கூட நகரம் இருக்கும். சோ அதனால அது மெதுவாக நிறுத்து போக செய்கிறாரா அல்லது இறுக்கி பிடித்து ஒரு வெர்டிகல் ஸ்பிரிட்டை நோக்கி நகருமா அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவரோட ஸ்டாண்ட். ஆக மொத்தம் ஸ்பிளிட் அது மெதுவாக போதா இல்ல வேகப்படுத்த போறாரான்னு சொல்றேன். அதிமுக வந்து கரையிறது வந்து நம்ம 2016 இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிமுக 2016 அம்மையார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தே அங்க ஒரு ஃபிரிக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ச்சியா. ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க 2026 இன்னும் கட்சி இருக்கிறது, பொதுச் செயலாளராக இருக்கிறார், ஒரு நிர்வாகம் இருக்கிறது. ஏன்னா அங்க இது ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி. கீழே வந்து கிராஸ் ரூட் லெவல்ல எஸ் அவ்வளவு சீக்கிரம் அது கரையாது. அது கரைதல் இருக்கும், அது ரொம்ப மெதுவாக இருக்கும். அதனாலதான் 10 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னுமே அது ஸ்லோவா இருக்கும். அதை வேகப்படுத்துறாரா குறைச்சுக்கிறாரா அப்படின்றது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கையில இருக்கு. ஓகே, திரு பிரகாஷ், அதிமுகவுடைய ஆங்கிள் இருந்து நிறைய விஷயங்களை பேசணும் திரு பிரபாகர் அவர்கள் சொன்னாரு. பட் இந்த ஒரு மாற்றம், இந்த மூவ்மெண்ட்டுங்கிறது தாவேகாவை பத்தி நமக்கு என்ன செய்தியை சொல்லுது? தாவேகா அதிமுகவை இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க, வாங்கன்னு அவங்கள வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இது பிரபாகர் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்க பவர்ல இருக்கிறாங்க, அவங்க நோக்கி போறாங்கன்னு காட்டுதா? இதுவே அவங்க மீதான விமர்சனங்களையும் ஏற்படுத்துதா? இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலி என்ஜினியர்டுங்க. அதாவது விசிகா வந்து திருமாவளவன் வந்து தாவேகாவை ஆதரித்து அந்த கூட்டணிக்குள்ளே போகலன்னா, ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி திருமாவை சுற்றி 20 பேர் தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? விசிகாவை பற்றி அவர் சொன்ன வர்ணிப்பு என்பது 20 பேர் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு விசிகாவை கான்கோர் பண்ணி வச்சிருந்தாரு ஆதவ அர்ஜுனா. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் இவர் கூட்டணி மட்டும் வைக்கலன்னா அவங்க தாவே போயிட்டு இருப்பாங்க. இப்போ திருமாவளவன் வந்து தாவேகாவை ஆதரித்து தன்னுடைய கட்சியை தன்னுடைய காரில் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஓட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இதுதான் வந்து விசிகாவுடைய உண்மையான நிலவரம். அதே மாதிரி இங்கே வந்து விஜயபாஸ்கரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாரும், போனவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே வந்து போல அதான் மேட்ரு. அவர் வந்து இவங்க எல்லாரும் அனுப்பிட்டு லாஸ்ட்டாக போவார். இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்து ஈவினிங்கில் அவங்க டைமை வந்து அப் டு 1 o'clock வரைக்கும் வித்தியாசமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே. கிரீன்வேஸ் ரோட்டில் இது வந்து நாங்கள் பத்திரிகையாளராக இருக்கிறதுனால எங்களுக்கு பரபரப்பான டாக்குகளில் இதுவும் ஒன்று. இவங்க உட்காந்துருக்காங்க, பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கடம்பூர் ராஜா ஆகட்டும், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், ஒரு கேங். இவர் 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. இவர் வந்து உள்ளே போகணுன்னு விரும்புகிறார் விஜயபாஸ்கர். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க பார்த்துக்கலாம். இவர் டிமாண்ட் பண்ணுறது வந்து அமைச்சர் பதவியை அவர் கேட்குறாரு. அமைச்சர் பதவியெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் உள்ளே வந்துடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் 90% அதிமுகவினர் இங்கே வர தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு. நீங்கள் போனவங்க எல்லாரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. MC சம்பத் மேலே கேஸ் இருக்குது, சிவபதினு ஒருத்தர் போயிருக்கார், அவர் மேலே கேஸ் இருக்குது. பாக்கி எல்லாம் இவர் மேலே 2001 கேஸ் இருக்கான், நம்ம கடம்பூர் ராஜு மேலே. இல்லை பேத்தட்டிக் கேஸ் இல்லாத ஒரு அரசியல்வாதியை கண்டுபிடிக்க முடியுமா சார் இன்னைக்கு? இல்லை, கேஸுன்றது வந்து ஆளுங்கட்சியாக வந்து ஆளுங்கட்சியோடு நம்ம போகும்போது நமக்கு ஒரு சேஃப்டி தானே அது. சரி, ஆடட் அட்வான்டேஜ் தானே, க்ரீம் டு த பன்னு தானே அது. அந்த மாதிரி இவங்க போனவங்க எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால எடப்பாடி வந்து அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் வேலுமணியையும் விஜயபாஸ்கரையும் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கார். ரைட்டுங்களா? CV சண்முகம் மேலேயும் கேஸ் இருக்கு.
இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதோ கதை இப்படியா சார்? டிவிஎஸ்சி கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் தாவேக்கா போயிடுவாங்க, இடி கேஸ் ஐடி கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக பக்கம் நிற்பாங்க. என்ன சார் நீங்க? ஆமா, யதார்த்தங்க, நடக்கிற விஷயத்த நம்ம பார்க்கறத சொல்றோம். சரி, இப்படிதாங்க. இது இது எல்லாமே இன்ஜினியர்டு. இதுல தம்பி சொன்னாப்புல கேடர் பார்ட்டின்னு, ஏடிஎம்கே கேடர் பார்ட்டியே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஏடிஎம்கே ஒரு மாஸ் பார்ட்டி, லீடர் பார்ட்டி. காங்கிரஸ் மாதிரி பிஜேபி கேடர் பார்ட்டி, சிபிஎம் கேடர் பார்ட்டி, டிஎம்கே கேடர் பார்ட்டி, ஏடிஎம்கே மாஸ் பார்ட்டி, காங்கிரஸ் மாஸ் பார்ட்டி. யார் தலைவரா இருக்காங்களோ அவங்க தான் முக்கியம். ஓட்டு யார் வேணா போடுவாங்க. விஜய் மாஸ் பார்ட்டி, பக்கா மாஸ். அதனாலதான் அங்க போயிட்டாங்க, பிளாஸ்ட். அதனாலதான் அங்க போறாங்க, ரைட்டுங்களா? இது they want to show ஏடிஎம்கே. அவர் அது சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை. அதிமுக வாக்குகள் வாங்காமல் தாவேக்கா எவ்வளவு வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்றது உண்மை, ஃபேக்ட். சில டைம் ஃபேக்ட் தான். திமுக வாக்கு எல்லார் வாக்கு என்ன வாங்கியிருக்காங்க இஷ்டத்துக்கு, எல்லார் வாக்கு. அது ஒரு புயல்னு வச்சுக்கோங்க, ஒரு பபுள் பஸ்டட்னு வைங்களேன், அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ஸோ இல்லை, பட் ஆர்வி ஒரு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம பார்க்கக்கூடிய சினாரியோ அதிமுகலேருந்து திரு பிரபாகர் சொன்ன மாதிரி மெதுவாவோ அல்லது அதிவேகமாக ஒரு ஸ்பிளிட் ஆகியோ மெதுவாக ஆதவ அர்ஜுனா சொன்னது முக்காவாசி அதிமுக அந்த பக்கம் தான் போகுதா? ஆமாங்க, அதிமுகவுக்கு ஒரு தலைவர் வேணுங்க. எடப்பாடி இல்லைன்னா அஜித் வேணும் தலைவரா. விஜய் அவர் பாட்டு கார் ஓட்டிட்டு விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நான் சொல்றேன். அஜித் ஏடிஎம்கே தலைவராக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஆள். துக்ளக் சோ கூட சொன்னார், எம்ஜிஆருக்கு அடுத்தபடி அதிக ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய ஆள் அஜித் தான். அந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் மாதிரி ஒரு பெரிய திரைபிம்பம் தேவைப்படுது. அப்போ இப்போ விஜய் வாராது வந்த மாமணி போல் கிடைச்சிருப்பது விஜய். இன்னைக்கு கடம்பூர் ராஜு கிட்டலாம் விஜய் இப்படி தலைவா படத்துல கை கட்டி உக்காந்தாரு. அது சரி, ரைட்டா? அது சரி. அந்த கடம்பூர் ராஜு இன்னைக்கு பின்வாசல் வழியா கஷ்டப்பட்டு போறாரு. How tables have turned இல்ல? How tables have turned. So இன்னைக்கு விஜய்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு மேல இவங்க விஜயை பார்ப்பாங்களானே தெரியாது. ஜெயலலிதா அம்மா கூட பரவாயில்ல, யாராவது முன்னாள் அமைச்சர் வந்தா பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து மரியாதை கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, வெங்கட்ராமன், இவ்வளவுதான், இதுதான். ஸோ இவங்களுக்கு அது தேவைப்படுது. ஸோ தே ஆர் இன் நீட், ரைட்டுங்களா? அது நீட் இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கான நீடு தான் இது. ஆனால் அதிமுகவுடைய ட்ரெயின் தொடரும். ஓகே ஓகே. திரு கோலப்பன், பெரிய வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கீங்களோ? எதுக்காக? அதிமுகலேருந்து வரவங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு? இல்லை, எனக்கு பார்க்கும்போது இல்லை, தூய சக்தி இல்லை, க்ளீன் பண்ணி தானே சேர்த்துக்க முடியும். ஒருவேளை பண்டிகை உள்ள லிஸ்ட்டில் எடுக்கிறாங்களா நான் பார்க்கல. இல்லை, அவர் பார்க்கவே இல்லையே. தாவேக்காவோட தலைவர் இவங்களை யாரையும் பார்க்கல. இவங்க விருப்பப்பட்டு தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாம் விருப்பப்பட்டு ஒண்ணுமே ஏன் சேர்த்தீங்கன்னு கூட கேட்கல. வாஷிங் மிஷின்ல க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு தான் கேட்டேன். ஒருவேளை க்ளீன் பண்ணி போவாங்களா இருக்கும், சுத்தப்படுத்தி உள்ள எடுத்திருப்பாங்களா இருக்கும். அது டிவிஎஸ்சி மூலம் வாஷிங் மிஷின்ல போட்டு ஏதோ ஒரு உள்ள சுத்தப்படுத்தி உள்ள வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன சுத்தங்கள் படுத்தணுமோ படுத்தி அவங்க நீங்க என்ன உங்களை மாட்டி விட்டுறீங்களா? இல்லை, நான் எதிர்பார்க்க முடியாம என்னென்ன சுத்தப்படுத்தணுமோ படுத்திட்டாங்க. அதுதான் நான் கேட்குறேன். இவர் அண்ணன் இவ்வளவு லிஸ்ட் அடிச்சாரு, இவர் பேர்ல இவ்வளவு வழக்கு, இவர் பேர்ல இவ்வளவு வழக்கு, இவர் பேர்ல இவ்வளவு வழக்கு, கரெக்ட் தான். அது எல்லாத்தையும் அவர் சரி பண்ற. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே ஒன்று ஞாபகத்துக்கு வந்ததை நான் சொல்ல வந்தேன். நீங்க குறிப்பிட்டீங்க 1001 படத்துல நாகேஷை பார்த்துட்டு எம்ஜிஆர் சொல்லுவார், அழகா மனம் போகிற போக்கில் நம்ம விட்டுட்டோன்னா அந்த மனம் காட்டாத்து போல வெள்ளமாக போயிடும், அந்த மனதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னார். அதுதான் எனக்கு நினைவு வந்தது அண்ணன் சொல்லும்போது. அது அழகான்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக இவங்க எல்லாரும் இப்படி போகும்போது தன்னை ஒரு முறை பார்க்கணும். இந்த இயக்கம் எங்கேருந்து வந்தோம், எந்த இயக்கத்தில் உருவானோம், புரட்சி தலைவர் போறவங்களை சொல்றேன், போற லீடர்ஸ் சொல்ல, நான் தொண்டர்களை என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பாவம் அடிபட்டு மிதிப்பட்டு புரட்சி தலைவர் அம்மா காலத்துக்கு பிறகு என்ன போல பல வழிகளில் பாதை மாறியவர்கள் வழி தெரியாம திக்கு திணறி நிற்கிறாங்க. அதில் நான் எந்த தொண்டரையும் தாவேக்காக போறதுல நான் குறையே சொல்ல மாட்டேன். அதை அவர் தாய் உள்ளத்தோடு அரவணைக்கணும். இன்னும் சொல்ல போனால்
அவர் தாவேகா தலைவர் அந்த இடத்துல இருந்து அவங்களெல்லாம் அரவணைச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நான் வரவேற்பேன். ஏன்னா லீடர்ஸ் பத்தி சொல்ல லீடர்ஸ் வந்து போகும்போது உடுமலை ராதாகிருஷ்ணன் இவர் யாரு, இவருக்கு பின்னாடி எத்தனை கோடி வருமானம், MC சம்பத் இவருக்கு பின்னாடி எத்தனை கோடி வருமானம். நீங்க சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின்ல போட்டு அலசுற மாதிரிலாம் இல்லை. இவங்க எல்லாரும் 10 ஆண்டு காலம் போராடி நாங்கள்லாம் கட்சியை காப்பாற்றுவோம்னு சொன்னோம். 2024 ஒற்றுமை இல்லை, 2026 ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு ஒரு தோல்வியை கண்ட உடனே இன்னைக்கு அண்ணா எடப்பாடி பழனிசாமியை விட்டுக்கிட்டு கட்சி வேண்டாம், அவர் வேண்டாம், அந்த கொள்கை வேண்டாம்னு சொல்லி நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. அது வந்து ஏத்துக்கொள்ள மனசு, இவங்க போகும்போது ஏத்துக்கொள்ள மனசு வர மாட்டேங்குது. நீங்களா ஓடுறீங்க. எதுக்காக ஓடுறீங்க? ஏன் இந்த இயக்கத்துக்கு இன்னும் நாள் இருக்கு, தேர்தல் இருக்கு. ஆஞ்சில் கோலப்பனா எடப்பாடி பழனிசாமிக்காக பேசுறேன் இல்லங்க. நான் எடப்பாடி பழனிசாமிக்காக இல்ல. இன்னைக்கு நீங்க தான் அவரை பொதுக்குழு கூட்டி உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்குன்னு கொடுத்து அப்ப நாங்கெல்லாம் போராடணும்ல, ஓபிஎஸோட கடந்து நாங்கெல்லாம் போராடணும்ல. அவர் ஒரு பக்கம் திமுக பக்கம் போயிட்டாரு, காலில் செருப்பு போடாமல் அவர் கருணாநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து புஷ்பம் பண்ணிட்டு இருக்காரு. அதை விடுங்க, அதை நான் சொல்ல போனால் இன்னும் மனசுக்குள்ள 1000 வலிகள் வந்துடும். இவர் வந்து ஒரு கட்சி பொதுச்செயலாளர் நீங்கள் தானே சார் உட்கார வச்சீங்க, நீங்கள் தானே அவரை கொண்டு வந்து உட்கார வச்சீங்க, அவர் சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் தானே கேட்டீங்க. அவர் உங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு, தோத்த உடனே நீங்கள் போறீங்க. அதே 2026 தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே. இல்ல தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போன ஒரு பேச்சுவார்த்தை இப்போ போனதா, ஏன் முன்னாடியே போலன்னு கேக்குறீங்களா? இப்போ ஏன் போறீங்க? ஏன் எடப்பாடியாரை விட்டு இப்படி துரோகம் செய்றீங்க? கோவப்படுறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், 70 வயசு இல்ல சார் பேசுறத நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டேன். எனக்கு புரிஞ்சுச்சா? இல்ல எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு 70 வயசு, அந்த 70 வயசுல நீங்க எல்லாமே அனுபவிச்சாச்சு. இப்போ போய் தாவேக்கால போய் நீங்க என்ன சாதிக்க போறீங்க? கடம்பூர் ராஜா இருக்கட்டும், அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன், இவங்க MC சம்பத், அந்த இயக்கத்துல நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. அதிமுக உருவாக்குங்க, தாவேக்கா கூட கூட்டணி வைக்க. ஆனா நான் என்னோட கருத்தை சொல்றேன். தாவேக்காங்கிறது இன்னைக்கு அதிமுக இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சியை நான் எங்க போனேன்? நான் ஒரு இடமும் போகலையா? நீங்க அதிமுக இருக்கீங்களா? இப்போ ஒண்ணுலயே இல்லாம நடுவுல நின்னுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் அதிமுகவை விட்டு போனாலும் நான் இங்கதான் இருப்பேன், இந்த கட்சியை வளர்ப்பேன் நீங்க சொல்லி இல்லையா? அதாவது வெளியே போயிட்டீங்க. இல்லங்க, அதாவது அதெல்லாம் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். என்ன அவரை காலையிலே கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. எங்களை வந்து திமுகல கொண்டு போய் அவரு கூட்டணி வைக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இப்பவும் சாய்ஸ் இருக்குல்ல. நீங்க நினைச்சா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரோட போய் சேரலாம்ல. நீங்க ஏன் சேராம இருக்கீங்க? அவரெல்லாம் கட்சியை விட்டு நீக்கி விட்டுட்டாரு. சரி, நீங்க போய் நாங்க போய் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். நான் ஒண்ணுமே தப்பே செய்யலையா? அவங்க எல்லாம் அதிமுக விட்டு போறாங்களே ஆதங்கப்படுறீங்க, நீங்க மட்டும் போயிட்டீங்களே. நாங்க எங்களை அவரு தானே வெளியே அனுப்புனாரு, நாங்களா போனோம். நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த கட்சிக்கு நான் கூட இந்த கட்சிக்கு என்ன இடையூறு இருக்குன்னு அண்ணன் பொன்னையன் என்கிட்ட பேசினாரு. அதை நான் கொண்டு போய் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட ஒப்படைச்சேன். அவர் அதுல இருக்க 4 நிமிஷம் முக்கியமான 10 லட்சம் கோடி சம்பந்தப்பட்ட விஷயத்த ஓபிஎஸ் என்ன அழிச்சிட்டார். நான் இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் என்ன உருவாக்குங்க. அதில் அவர் சம்பந்தப்பட்டது, சசிகலாமா சம்பந்தப்பட்டது, பூங்குன்ற சம்பந்தப்பட்டது, தினகரன் சம்பந்தப்பட்ட வாசகங்கள் எல்லாம் ஓபிஎஸ் என்ன அழிச்சிட்டார். ஏன்டா இருக்கு, இன்னும் இருக்கு. நாளைக்கே வெளியில் விடுவேன். இதே தந்தி டிவியில் கூட நான் உட்காந்து விடுவேன்னு வைக்கலாம். ஆனால் கட்சிக்கு செய்த துரோகம். அதனால தான் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு திரும்பி கையெழுத்து போட கூட ஓபிஎஸ் அண்ணனுக்கு அந்த தகுதி இழந்தார். அந்த 4 நிமிஷத்தை எடுத்துட்டு 13 நிமிஷத்தை விட்டாரு. நானா செஞ்சேன், நானா வெளியில் விட்டேன், நீங்க தானே விட்டீங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி உங்களெல்லாம் வச்சு விட்டீங்க. என்ன கட்சி விட்டு நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஒரு தப்பு செய்யல. சரி, ஓபிஎஸ் இப்போ நீங்க அதிமுக சேர தயாரா தான் இல்லங்க. அதாவது இந்த அதிமுக எப்படி போய் நான் ஏத்துக்கிட முடியும்? அது அப்ப நீங்க உடுமலை ராதாகிருஷ்ணன் மட்டும் ஏன் போறாரு? அவருக்கு தானங்க பொதுக்குழு. நாங்க என்ன சொல்ல போறேன், எம்ஜிஆர் வந்து தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருக்கணும் பொதுச் செயலாளர். அதை நீங்க உச்சபட்ச அதிகாரம் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு வாங்கினது இவங்க தான், இந்த கூட்டம் தானே. சரி, நான் கேள்விக்கு வந்துருங்க. நீங்க அவங்க ஏன் போனாங்கன்ற விஷயத்துல திரும்ப அவங்க மேல கோவப்படுறீங்க. நான் தாவேக்கா ஏன் சேர்த்துக்கிட்டாங்கன்னு கேக்குறேன். இல்ல, தாவேக்கா வர்றவங்கள வரவேற்பாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு திமுக இருந்து போனா கூட தான் சேர்த்திருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து போனா கூட சேர்த்திருக்காங்க. இல்ல, அகைன் நான் தொண்டர்களை சேர்க்கறத பத்தி கேட்கல. நீங்க சொன்ன கரைபடிந்த கேஸ் இருக்கிற அவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டா அப்புறம் எப்படி நீங்க தூய சக்தி? அதனாலதான் தலைவர் பார்க்காம சேர்த்திருக்காருங்கிறது எனக்கு தெரியுது. தாவேக்கா தலைவர் பார்த்தாதான் தோஷம்.
பார்த்தாதான் இல்ல ஏங்க இல்ல பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த கட்சி தானே. சேர்ந்ததுக்கும் அவங்க இணைஞ்சதுக்கும் காத்து இருக்கிறது நீங்க பாத்தீங்களா? அந்த சார் ஒவ்வொருத்தரும் அவங்க சேர்றதுக்கு இல்ல சார், அவங்க ஏன் சேர்ற அதிமுக விட்டு போறாங்கன்னு கோவப்படுறீங்க சார். தாவேக்கு எப்படிங்க நீங்க அவங்கள சேர்க்கலாம்னு உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? அது எப்படி நாங்க ஏத்துக்கிற முடியாது? நான் இங்க வர்றவங்கள வாங்கன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது நீங்க போறவங்களுக்கு முதல்ல தெரியணும். அதை விட நம்மளை விட்டு ஏன் போறாங்க, இந்த கட்சி இப்படி கரையுதுங்கிறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உணரணும். அதுதான் என்னோட கருத்து. அவரு தன்னை இப்ப அடுத்தது ஒருத்தர் அண்ணாமலை வெளியில வந்துட்டாரு, இதுல இன்னொரு டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆமா, அண்ணா திமுகல இருக்கிறவனும் பாஜக உள்ளவன் தான் இந்த ரெண்டு பக்கமும் திரும்புவாங்க. திமுகல உள்ளவன் பாஜக பக்கம் போக மாட்டான், அவன் தாவேகா பக்கம் போவான். இப்போ என்னன்னா திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டுல கரையுதுங்கிறது நீங்க எடுத்துட வேண்டியதான். அதை இவங்க இருக்கிற லீடர்ஸ், இப்ப அவர் ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்காவது பிடிப்பாருன்னு வைங்களா. அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம போறவங்களை எல்லாம் கொத்து கொத்தா எழுதி ரிசைன் பண்ணிக்கிட்டே இருந்து வெளியில போய் சொன்னாங்கன்னா அவங்களோட புகலிடம் எங்க இருக்கும்? ஆனா இவங்களெல்லாம் தள்ளுற மாதிரி தெரியல. திஸ் இஸ் a very interesting observation. திரு கேசிபி அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் வேற இயக்கம் தொடங்கிட்டாரு. தாவேக்கான்னு ஒரு புது கட்சி இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக பாஜக இத்தனை கட்சி இருக்கு. ஸோ அதிமுகவிட நிறைய ஆப்ஷன் இருக்கு, நிறைய இடத்துக்கு போவாங்கன்றாரு. நிச்சயமா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக தொண்டர்களுக்கோ அதில் பயணிக்கிறவர்களுக்கோ நம்பகத்தன்மை இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று யாருமே எதிர்பார்க்கல. இன்றைய தேதிக்கு அரசியல் களம் என்பது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, ஒருவேளை இல்லைன்னா உதயநிதி என்கிற அளவில் தான் அந்த அரசியல் களம் இருக்கு. ஆனால் அதில் அண்ணாமலை இப்போ ஒரு ஐடியாலஜிகளோட நீங்க இல்ல நிச்சயமா அவர் ஆரம்பிக்கிறார், அந்த அதை நோக்கித்தான் அவர் பயணிக்கிறாரு. ஏன்னா அவர் பார்க்கிற வாய்ப்பு என்பது உத்தரப்பிரதேசத்துல நம்ம நேத்து கூட அதை பத்தி பேசணும். பட் क्वेश्चन இஸ் இன்னும் அது ஒரு ஆரம்பிச்சு வடிவம் கூட வராத நிலையிலேயே நீங்க விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல அது என்னன்னா எடப்பாடி வந்து அவ்வளவு மோசமான நிலையில இருக்காருன்னு சொல்ல வர்றேன். அதிமுகவை அவர் பிரகாஷ் சார் சொன்னது போல ஒரு அஜித் வந்து காப்பாற்றணும் என்று கூட இல்லை. ஒரு உண்மையான அதிமுக விசுவாசி உண்மையான தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலே ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும். அதுதான் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு. ஆனா அந்த விதிகளை எல்லாம் திருத்தி கோலப்பன் நானு எல்லாரும் எவ்வளோ போராட்டம் நடத்தியும் கூட பழனிசாமின்னு பேர் இருக்கிறவங்க தான் வரணும், எடப்பாடிங்கிற ஊர் பேரோட சேர்ந்து இருக்கிற பழனிசாமி தான் வரணும் என்கிற அளவுக்கு அந்த விதிகளை எல்லாம் திருத்தி நிச்சயமா போட்டி போட்டிருக்கலாமே. அவர் அந்த எடப்பாடிங்கிற ஊர்ல இருந்து தான் வந்து வரணும் என்கிற அளவுல அவர் மட்டுமே இருக்கணும்னு அந்த விதிகளை திருத்திய காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒரு வலிமையற்ற தலைவராக அவர் இருக்கிறார். அவர் பிரபாகரன் பேசுற போது கூட சொன்னாரு, அதாவது அதிமுக 108 தொகுதியில டெபாசிட் போயிருக்குன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் மறந்துட்டு 8 மாவட்டத்துல தாவேக ஜெயிக்கலன்னு வருத்தப்படுறாரு. இவர் தலைமை வகிக்கிற கட்சி 108 தொகுதியில 3rd பிளேஸுக்கு போயிருக்கு, 16 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. ஆனா அவர் அதை நினைச்சு வருத்தப்படல. அவர் வருத்தப்படுறதெல்லாம் 8 மாவட்டத்துல தாவேகாக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை என்றுதான் அவர் வருத்தப்படுகிறார். அப்ப ஒரு தேர்தல் முடிந்த உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ இந்த இயக்கம் எப்படி வலிமைப்படுத்தப்படணும், ஏன் நம்ம தோற்றோம், மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாவதற்கு நம்ம என்ன செய்யணும். அதிமுக ஜெயலலிதா அம்மா காலத்துல பார்க்காத தோல்வி அல்ல. இப்ப எம்ஜிஆர் காலத்துல 80ல நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தாங்க. அப்பதான் ஜெயலலிதா அம்மாவை கட்சிக்குள்ள கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அன்னைக்கு எம்ஜிஆர்ங்கிற லீடர் இருந்தாரு, அன்னைக்கு ஜெயலலிதாங்கிற லீடர் இருந்தாங்க. தேவர் தி யூனிஃபைங் ஃபோர்ஸ் கட்சிக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு லீடர் இல்லைன்னு பிரகாஷ். அதாவது கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா அம்மா லீடர் ஆனாங்க. அவர் வருகிற பொழுதோ அல்லது ஒரு பாண்ட் லீடரோ அல்ல. அதிமுக தலைமை பொறுப்புக்கு வந்ததால அதை திறம்பட சுயநலம் இல்லாமல் ஓரளவுக்கு செய்ததால அவர் தலைவராக தொடர்ந்தார். இல்ல பட் அவங்க எடப்பாடி பழனிசாமி
இல்ல ஸ்டார்ங்கிறது வேற, ஒரு கட்சிக்கு தலைவராக இல்ல அந்த இருந்து அனைவரையும் அந்த ஒருங்கிணைத்து கரிஸ்மா இருக்குல்ல வழிநடத்துவது அதெல்லாம் சேர்த்து என்பது. தான் அவர் குறிப்பிடுறாரு. அவர் ஏன் அஜித்குமார் பேரை சொல்றாருன்னா இல்ல, அதாவது அந்த ஒரு ஸ்டார் வேல்யூ அதிமுக தேவைப்படுதுன்றார். அப்படி ஒன்றும் தேவையில்லை. அதாவது ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்க தான் வரணும்னா எம்ஜிஆர் அப்பவே விதிகள்ல மாத்தி இருப்பாரு. யாரு சூப்பர் ஸ்டாரோ அவரை அதிமுக தலைவர் ஆக்கிருங்கன்னு விதியை மாத்திட்டு போயிருப்பாரு. அதிமுக தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அதிமுகவுடைய விதிகளும் இருந்தது. இதை உருவாக்கியவருடைய எதிர்பார்ப்புகளும் இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை அதற்கு தகுதியானவராக உருவெடுத்துக்கல. ஒரு சுயநலம் மிக்கவராக, நாம எவ்வளவு அடிச்சாலும் இவங்க தாங்குவாங்க, நம்ம என்ன பண்ணினாலும் இந்த பொறுப்பு நம்மளை விட்டு போகாது, நம்ம தான் தலைவர் என்று கிட்டத்தட்ட 45% வாக்கு வங்கி இன்னைக்கு 21% வாக்கு வங்கி ஆச்சு. 140 எம்எல்ஏ வெறும் 40 எம்எல்ஏ ஆச்சு. 50 நாடாளுமன்ற உறுப்பினர் வெறும் 5 உறுப்பினர் ஆச்சு. அந்த நம்பகத்தன்மை இல்லாததுனால எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறக்கணிக்கிறதுனால வேற வழி இல்லாம அவர்கள் தவேகாவை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதுல யாருமே விரும்பி எங்களுக்கு அதிமுக வேண்டாம், கட்சி மேல எங்களுக்கு கோபம், கட்சி மேல எங்களுக்கு வருத்தம், தவேகா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது என்று போகல. இங்கே புறக்கணிக்கப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். ஆமா, அல்ல அவர்கள் புறக்கணிக்கப்படுகிற காரணத்தினால ஒரு அடைக்கலம் தேடித்தான் அங்க வந்து அவர்கள் எப்படி புறக்கணிக்கப்படுறாங்க. இப்ப கோடப்பன்சாமி கூட சொன்னாரு, இந்த தேர்தல்ல கூட இவங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. எப்படி புறக்கணிக்கப்படுறாங்க? அதாவது தோற்றுட்டாங்க. தோற்றதற்கு பிறகு அந்த ஏன் தோற்றோன்னு கூட ஒரு தலைமை அழைத்து கேட்கலன்னா, குறைஞ்சபட்ச போட்டியிட்ட வேட்பாளர்களை அழைத்து அந்தந்த தொகுதியில ஏன் தோற்றம் என்று கூட ஒரு அத கூட அவர் பரிசீலனை செய்யல. அப்ப வெற்றி எதிர்காலத்துல வெற்றி பெறுவோம் என்பதற்கான எந்த ஒரு அடையாளமுமே தெரியல. அந்த ஒரு விரக்தி, தலைமை மேல நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில தான் அவர்கள் வேற கட்சிக்கு போற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படுது. திரு பிரபாகர், இப்போ தவேகா பை ஆல் மீன்ஸ் இட்ஸ் எ நியூ பார்ட்டி. அது வந்து 3 வருஷம் தான் ஆகுது இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருந்தாலும் கூட, இப்போதான் தொடங்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அமைச்சர் பொறுப்புகள் எல்லாமே இப்போதைக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு புது இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் நிறைய லீடர்ஸ் உள்ள வராங்க. இப்போ விஜயபாஸ்கரை பற்றி இங்கே பேசினாங்க, அவர் அமைச்சர் பதவி கேட்குறாரு, தர முடியாதுன்னு. இப்போ இவங்க எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே சீனியர் லீடர்ஸ், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள். இவங்களை ஒரு சரியான இடத்துல அக்காமடேட் பண்ணிட முடியுமா, இல்லை அதை எதிர்பார்க்காம தான் அவங்க வராங்களா? அந்த டைனமிக்ஸ் எப்படி உள்ள வந்தப்புறம் அவங்களுக்கு அந்த இடம் எப்படி இருக்கும்ன்ற கேள்வி இருக்கு. தவேகாவினர் இந்த இன்ஃப்ளக்ஸை ஏன் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்சி வந்து முழுமையான ஒரு கட்டமைப்பா இல்ல. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினப்போ 80,000 ரசிகர் மன்றங்கள்ல ஓவர் நைட்ல கட்சியா மாற்றினாங்க. அதே போல தவேகாவினர் கேட்கும் பொழுது 20,000 கிளைகள், கட்சி ரசிகர் மன்ற கிளைகள் இருந்திருக்கு, விஜய் மக்கள் இயக்கம் கிளைகள் இருந்திருக்கு. அந்த 20,000 கிளைகளும் அப்படியே கட்சியாக மாற்றிருக்காங்க. ஆனா அவர்கள் யாருக்கும் ஒரு அரசியல் பயணம் இல்லை. அவங்க எல்லாரும் ஒரு என்ஜிஓவாக, ஒரு சமூக சேவை பண்ற ஒரு இயக்கமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. இதுல இன்னும் வந்து மகளிர் அணி இல்ல, இளைஞர் அணி சிறப்பா இல்ல, கட்டமைப்பா இல்ல அவங்க கிட்ட. ஆனா அப்படி இல்லையே. இப்ப கடம்பூர் ராஜு அவர்கள் போயிருக்காரு, இன்னும் மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் போறப்போ அப்படி பார்க்க முடியல இப்போ. ஏன்னா கட்டமைப்பு இல்லைன்றத அவங்க தேர்தல் முடிவுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி தேர்தல் முடிவு என்னாலும் முதல்ல வந்து கட்சியை பலப்படுத்தணும். ஏன்னா ஒரு கணிசமான இடங்களை ஜெயிக்க போறோன்றப்ப அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு பொறுப்பாளராக மூத்த அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தான் போட்டிருக்காங்க. அப்போ முதல் வேலையா கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்றதுதான் அவங்களோட குறிக்கோள். பல மாவட்ட செயலாளர்கள் பல இடங்கள்ல வந்து நம்ம ஒருவேளை திமுகவிலையோ இல்ல அதிமுக ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ்ல இருக்க மாவட்ட செயலாளர்களை விடவும் தவேகால மாவட்ட செயலாளர்கள் அதிகம். 120 மாவட்ட செயலாளர்கள் பக்கம் இருக்காங்க. இன்னும் குறிப்பா சென்னையில எல்லாம் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்றது இருக்காங்க. அவர் எல்லாரும் பெரும்பாலும் இளைஞர்களா இருக்காங்க. இப்ப அந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து மூத்தவர்களை நியமிச்சுட்டு இளைஞர்களை வந்து ஒரு இளைஞரணிலையோ அல்லது ஒரு ஐடி விங் அப்படின்றதுலயோ அல்லது இன்னும் பல அணிகள் இந்த மாதிரி சீனியர்ஸ் உள்ள போகும்போது அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அதுதான் பேசப்படும் அப்படின்றீங்க.
மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் பேசப்படும், தொழிற்சங்க பொறுப்புகள் பேசப்படும். தொழிற்சங்கம் இல்ல தாவேக்காவினர். இப்பதான் போக்குவரத்து தொழிற்சங்கம் ஒண்ணு கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு கிளைய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமையில இருந்து வரல. அப்போ இந்த பொறுப்புகள்லாம் வரும் பொழுது இது ஒரு பெரிய இன்ஃப்ளெக்ஸ் கொடுக்கும். ஒன்று. இரண்டாவது, அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் ஏறத்தாழ 12,000க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் உருவாவாங்க. அது ஊராட்சி வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர்னு போய் ஏறத்தாழ 12,000 பேர் இருப்பாங்க. அதுல மாநகராட்சியும் இருக்கு, நகராட்சி மன்ற பொறுப்புகள்லாம் இருக்கு. அந்த பொறுப்புகள் எல்லாம் இவங்களை மூத்தவர்களை அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா யாருக்குமே அஷூரன்ஸ் கொடுக்கப்படலை அப்படின்றது உண்மை. நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய நீங்க உடனடியா வந்தனா உங்களுக்கு அடுத்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அதாவது உதாரணத்துக்கு எம்எல்ஏவா இருக்கும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கூட அந்த அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டதாக தெரியல. இரண்டாவது, இப்போது முன்னாள் அமைச்சர்கள் ஒருவர்களுக்கும் உங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படும், இந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான அஷூரன்சஸ் எதுவும் கொடுக்கப்படல. உள்ள வாங்க பாத்துக்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா கட்சி மறுவரை பண்ணும் பொழுது அது ஒட்டுமொத்தமா வரும் பொழுது இவங்களுக்கு மட்டும் தனியா கொடுத்தாங்க அப்படின்னு துண்டா தெரியாது. சோ அதை நோக்கி அதை நகர்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். கட்சியை முதல்ல வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியா இது தாவேக்காவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? ஆமாங்க. ஆனால் தாவேக்கால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நாஞ்சில் சம்பத் போனார், அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கூட கொடுக்கல. அவர் கேட்டாரான்னு நமக்கு தெரியாதுல்ல. தெரியாது. ஆனா நாஞ்சில் சம்பத்தை விட ரொம்ப ரொம்ப அதிமுகலே அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல. நாஞ்சில் சம்பத் மேபி ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். இல்லைங்க, அவரை விட ரொம்ப அவர் நாட் இன்ட்ரெஸ்டட்னா கூட அவர் சட்டமன்றத்தில் அவர் பேச ஆரம்பித்தார்னா அதை எதிர்த்து பேசுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து வரக்கூடியவங்களுக்கு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. அது நீங்கள் விஜய் பார்க்கும்போதே விஜய் பார்க்கவில்லை என்பதிலிருந்தே அது தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு எந்த அஷூரன்ஸ் இல்லை, அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் தேவை. ஆனால் இந்த ஆட்களை சேர்க்கறதே இந்த கட்சி மீதான ஒரு விமர்சனமாக மாறாது. கண்டிப்பாக நான் கோலப்பன் சட்டையும் முன்னாடி கேட்டேன். கண்டிப்பாக மாறும். அதாவது நீங்கள் சேர்க்கறது கம்ப்ளீட் கரெக்ட். நீங்கள் ஒரு மாற்றம், புதிய சக்தின்னு சொல்லி தானே வந்தீங்க. அப்புறம் திரும்ப எல்லா பழசையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி புதிய? நீங்கள் தானே கேட்டீங்க வாஷிங் மிஷின்னு. தூய சக்தியா நீங்கள்? எப்படி இப்போ சப்போஸ் விஜயபாஸ்கர் உள்ள வரான்னு வைங்களேன், எம்சி சம்பத் மேலே ஊழல் வழக்குகள் இருக்கு, ரைட்டுங்களா? இவர் மேலே இன்னும் பல பேர் மேலே ஊழல் வழக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த சக்திகள்லாம் உள்ளே வரும்போது நீங்கள் எப்படி உங்களை தூய சக்தியை அகாமடேட் பண்ண முடியும்? நீங்கள் மோசமான சக்தி தான். அதிமுகவுடைய நேச்சுரல் புகலிடம் தாவேக்கான்னு ஆதவ அர்ஜுன் சொல்கிறாரு, நேச்சுரல் புகலிடம்ன்றாரு. அப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் சேர்ந்து தான் அடித்து கொண்டு வரப்படும். அப்போ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அவங்களுக்கு எப்படி இடத்த கொடுப்பீங்க அப்படின்ட்டு முதல்ல தாவேக்காவுக்கு ஒரு கொள்கை டிக்ளரேஷன் வேணுங்க. இல்லை, நான் தான் வாஷிங் மிஷின் அவர்கிட்ட கேட்டேன். பட் ஐ எம் ஆல்சோ ஆஸ்கிங் யூ த அதர் சைட் ஆஃப் த திங். இப்போ இவங்களெல்லாம் சேர்த்துறதுனால இதெல்லாம் இப்போ செங்கோட்டையனை சேர்த்தாங்க, ஏன் நீங்கள் செங்கோட்டையனை சேர்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. அவரையும் ஜெயிக்க வச்சு விஜயையும் ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல மக்கள். இதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுக்கிறாங்களான்ற கேள்வி. அதாங்க, இப்போ 2,500 ரூபாய் பெண்களுக்கான இது கொடுக்கணுமா, வளர்ச்சி திட்டங்களுக்கு போனோமா அப்படின்னு ஒரு சாய்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கஷன் தாவேக்கா அமைச்சரவையில் 2,500 ரூபாய் கொடுக்கறதுக்கு தான் போவாங்க. வளர்ச்சி திட்டங்கள்னா அவங்க ஸ்டாலினுக்கே ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யார் ஸ்டாலின் 8,000 தரேன் கூப்பன் சொல்கிறேன். வளர்ச்சி திட்டங்கள் பெரிதும் முன்னிறுத்தப்பட்டது திமுக. அதுக்கு போயிருப்பாங்க. இதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் கம்மிங் ஃபார் 2,500 rupees வெரி சூன். அந்த மாதிரி யாரை நிற்க வச்சாலும் ஜெயிக்க வச்சிடலான்ற ஒரு உறுதி தாவேக்கால இருக்கும் பொழுது யார் வர்றாங்க போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. இங்கே தேவை இந்த ஆட்சிக்கு, அரசுக்கு ஒரு கூட்டணி அரசு. இதுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வேணும். இன்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம கூட்டணி கட்சிகள் இந்த மூவ் எப்படி பார்ப்பாங்க? இப்போ விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ அதிமுகலேருந்து பல்கா நீங்கள் உள்ளே சேர்க்கும் போது அதை எப்படி கவனிப்பாங்க? ஆமாம், கம்யூனிஸ்டுகள் விசிகா எல்லாருமே இது ஒரு டிஸ்டர்ப்டு ஃபேக்டராக தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஊழல் கரைப்படிந்த ஆட்கள் இதுக்குள்ளே வராங்க, இந்த வாஷிங் மிஷின் ப்ராசஸ்க்குள்ளே வராங்க அப்படின்போது அது மிக கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகும். இப்போ நீங்கள் கூட்டணி அரசுன்றதுக்கு பேசிக்காக தேவை குறைந்தபட்ச செயல் திட்டம். குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைக்கிறதுக்கு தேவை பேசிக்கலாக உங்களுக்கு ஒரு கொள்கை திட்டம், அமைப்பு சட்டம். அமைப்பு சட்டம் இல்லாமல் ஆர்கனைசேஷன் எப்படி கட்டுவீங்க? எவ்வளோ பேர் இப்போ பொதுக்குழுவில் அண்ணா சொல்கிறார் இல்லையா,
ஒரு மெம்பர் வந்து மேலே வரலான்னு ஒரு பொதுக்குழுவில் வந்து எம்ஜிஆர் டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. அதான் அமைப்பு சட்டம். தாவேக்காக்கு என்ன அமைப்பு சட்டம் இருக்குது? ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ தான் அவங்க வந்து கருவில் உருவான குழந்தை மாதிரி கண்ணு முளைச்சிருக்கு, காது முளைச்சிருக்கு, கால் முளைச்சிருக்கு, தலைமுடி முளைச்சிருக்கு, இப்படிலாம். இந்த குழந்தை இன்னும் பிறந்து வளரணுங்க. ஓகே, கேட்போம். திரு கேசிபி பிரபாகர் அவர்கள் குறிப்பிட்டாரு, மாவட்ட செயலாளர்களை வந்து இந்த மாதிரி சீனியர்ஸை போட்டு நிரப்புவாங்க, தாவேக்கால கட்சியில் முக்கியமான பதவிகள் கொடுப்பாங்கன்னு. அதே விஷயம் அதிமுகவில் நம்ம கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எம்எல்ஏக்களுடைய இப்போ எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அந்த சீனியர்ஸுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் பதவி கூட நீக்கப்படுது. அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த இடத்துக்கு ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படலை. இப்போ அந்த இடத்துல புதிய சக்திகளை கொண்டு வர போகிறாங்களா, இளைஞர்களை வச்சு அந்த பொறுப்புகளை நிரப்ப போகிறாங்களா? அதிமுக என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகுது? அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு நீக்கப்பட்ட இடங்களுக்கு மாற்றாக ஆட்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுட்டாங்க. அடுத்து இந்த முன்னாள் அமைச்சர்களை நிச்சயமா தாவேக்கால மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் தான் கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள இருக்கிறாங்க. மாற்று கட்சியிலிருந்து பிரபாகர் சொல்ற மாதிரி அவங்களுக்கு சீசன் ஹேண்ட்ஸ் தேவை, சீனியர்ஸ் தேவை இல்ல. அவ்வளவுதான். அந்த சீனியர்ஸை வந்து ஒரு அளவுக்கு அவர்களது அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளுவாங்க, ஒரு ஃபிகர் ஹெட்டா வந்து வச்சுக்குவாங்க. இப்ப செங்கோட்டையனை கூட பார்த்தீங்கன்னா அவருக்குமே ஆனந்துக்கு இருக்கிற அளவுக்கு செங்கோட்டையனுக்கு பங்கு கிடையாது. இல்ல, கட்சி கட்டமைப்புல செங்கோட்டையனுக்கு பெரிய அளவுல பொறுப்பு கிடையாது. அவர் வந்து ஒரு அனுபவஸ்தர் என்கிற அளவுல கட்சியில ஒரு இடத்துல அவரை ஒரு 5வது நிலையில அவரை வச்சுக்கிறாங்க, அரசாங்கத்துல ஒரு 5வது நிலையில வச்சுக்கிறாங்களே ஒழிய அதுல ஆனந்த் புஷி ஆனந்துக்கு இருக்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள செங்கோட்டையனுக்கு இடம் கிடையாது. அப்ப இவர்கள் புதிதாக செல்பவர்களுக்கு கூட ஏதோ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் இவர்களுக்கு ஆளுங்கட்சி என்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம், இன்றைக்கு வேறொரு கட்சியில ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எதுவும் வேண்டாம், மரியாதை கொடுத்தா போதுங்கிற மரியாதை இருந்தா போறோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் இருந்தா போதும்னு. அப்ப அதிமுகல அந்த குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லை என்பதால மட்டும்தான், ஏதோ சீட்டு கொடுக்கப்பட்டதால மட்டுமே அவர்கள் நல்ல முறையில் அதிமுகவில் நடத்தப்பட்டார்கள் என்று இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களது அந்த கட்சியை வழிநடத்துற விதம் அனைவருக்கும் ஏற்புடையதாக இல்லை. அதுதான் வருத்தம். ஓகே, திருக்கோலப்பன். அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் யாரையும் வாங்கன்னு அழைக்கல. நீங்க அதை ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு அண்ணன் சொன்னாரு அழைக்கல, யாரையுமே அழைக்கல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம், வர்றவங்க நாங்க வாரம் விருப்பப்பட்டு தான் இணைகிறாங்களே ஒழிய யாருமே நான் தாவேக்கா கூட போகல. நான் ஏன் இந்த லீடர்ஸ் போறாங்களே, முன்னாள் அமைச்சர் போறாங்களே ஏன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை நீங்க 1/5 பண்ணுனா ஒரு பொதுக்குழுவை கூட்டலாம், அவரோட ஃபைட் பண்ணலாம். இதெல்லாம் செய்யாம அப்படியே போறவங்களே தாவேக்காங்கிறதா என்னோட ஆதங்கம். ஏன்னா இந்த ஒரு இயக்கத்திலே வளர்ந்து இந்த இயக்கத்திலே வாழ்ந்து போறீங்க, இவரை நீக்கிட்டு போங்க அப்படின்றீங்க. உண்மை, அப்படியே எடுத்துருங்களா, இவரை நீக்குங்க, நீங்க தானே உருவாக்கி வச்சீங்க, அதே சட்டத்திட்டத்தை உருவாக்குங்க. அதுக்கு போராடி முடியலன்னா நம்ம எங்க அண்ணன் போல திமுக போன மாதிரி நீங்க தாவேக்கா போங்க. அதுக்காக நீங்க செய்யணும்ல. ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இங்க இருந்தேன், தோத்தேன், அவர் நெருக்கடி உங்களை மக்கள் தான் புறக்கணிச்சார். அண்ணன் சொன்னார் கேசிபி பழனிசாமி உள்ள இவர் வந்து புறக்கணிக்கப்பட்டார். இல்லை மக்கள் உங்களை ஏற்றுக்கிடல, புறக்கணிச்சிட்டாங்க. என்னைக்கு கூவத்தூர்ல இருந்து இந்த ஆட்டம் ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்தே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்க. அது மாதிரி இங்கே வந்து அஜித் அது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது. ரெண்டாவது ஓபிஎஸ் எடப்பாடி 2 பேருமே ரெட்டை தலைமையிலேயே கட்சி நல்லா தான் வளர்ந்து போயிட்டு இருந்தது. அதை எல்லாம் சீர்குலைச்சது எல்லாம் இருக்கிற செல்வாக்கில் அவங்க ஏதோ 66 தொகுதியா ஜெயிக்கிற ரேஞ்சுக்கு வந்தாங்களா? ஒரு நாடாளுமன்றமாவது வெற்றி பெற்றாங்களா? இருக்கிறவங்க கட்டுமதிப்போட இருந்தாங்களா இல்லையா?
நீங்க எல்லாம் உள்ளுக்க வந்து குளறுபடி பண்ணீங்க, ஒத்த தலைமைன்னீங்க. அந்த ஒத்த தலைமை இன்னைக்கு கொண்டு போய் சீரழிச்சு விட்டாச்சு. அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? அவர் சட்டையை பிடிச்சிடுங்க, அவர்கிட்ட போய் உரிமையை கேளுங்க, அவரை நீங்க இந்த சீட்ல உட்கார்ந்து என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டு நடக்கலன்னு சொல்லி அதுக்கு போறோம் நீங்க வெளியில போனா அதை ஏத்துக்கிடலாம். கேசிபி சார், திஸ் இஸ் a very interesting observation. இவங்க எல்லாம் வெளியே போறதன் மூலமா இன்னும் இபிஎஸ் கரத்தை வலுப்படுத்துறாங்க. அவர் தான் அங்க அன்கொஸ்டின் லீடரா இருக்க போறாரு. என்ன இதுன்னு கேக்குறாரு. முனுசாமி அதான் சொல்றாரு. கோலப்படம் வர சொல்லுங்க, நாளைக்கு நானும் அவரும் போய் வேணா எடப்பாடி சட்டையை பிடிச்சு கேட்கிறோம். நம்ம ரோட்ல நிக்கிற ஆளு சொல்லி போடுவாருங்க, அரவணைச்சு நடத்துன்னு சொல்லி நம்ம போய் கேட்டோன்னு வைக்கலாம். நீங்க எல்லாம் ரோட்ல போற ஆளுன்றாரு, ரோட்ல போற ஆளுன்றாரு. அதுக்கு நம்ம ஆளு சொல்லிட்டாரு. நம்ம சபாநாயகர் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் வாதாடி போராடி அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையில தான் அவர்கள் வேற பக்கம் போறாங்க. கோலப்பன் சொல்ற மாதிரி போய் சட்டையை பிடிச்சு கேட்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி இல்ல. அவர் நீ 2 அடி வேணாலும் அடிச்சுக்க, ஆனா நான் தான் பொதுச் செயலாளர் என்று சிரித்து கொண்டே வெளியில் சென்று பேட்டி கொடுக்கணும். இதுதான் அவருக்கு தேவை. அவருக்கு தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும். இப்ப இன்றைக்கு கூட சொல்லி இருப்பாரு, திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தாவேக ஆட்சி நடத்துகிறதுன்னு. அத ஸ்டாலினே நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோம்னு சொல்றாரு. அவர் வருத்தப்படல, ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் வருத்தப்படுறாரு. ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. கோலப்பன் போன்றவர்கள் எல்லாம் எப்படி ஓபிஎஸ் திமுகவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்களோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமியையும் ஓபிஎஸ் ஓட போய் போட்டி போட சொல்லி திமுகவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா அண்ணா திமுக ஆட்சியை பிடிச்சிரும். அடுத்த தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற ஒரே லைபிலிட்டி எடப்பாடி தான். இல்லண்ணே, அண்ணா நீங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்தது கூட்டணி திமுகவோட தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை வைக்க போறாரு. அவருக்கு வேற யாரு வழி இருக்கு? அதனாலதான் எல்லாரும் இங்க போய் சேர்றாங்க. போகுது அத நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தா நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் உண்மை. திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி இல்ல கலைகிறதே திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி அதான் திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்ட மறைமுக ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான் நிறைய பேர் அந்த மாஸ் மைக்ரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். இல்லமா சோ இதோட அடிநாதம் இது திமுகவோட தான் கூட்டணி வைக்க போறாருன்னு தெரிஞ்சிட்டு போறாங்களா? அதுதான் அது அடிநாதம்ன்றீங்களா? ஆமா, நிச்சயமா. திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், ஒரு மாற்று சக்தியாக பார்க்கிறவர்கள். அண்ணா திமுக அந்த மாற்று சக்தியாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவதற்கு திமுகவினுடைய ஆதரவை கோருகிறார். திமுகவுடைய ஊதுகுழலாக இன்றைக்கு இருக்கிறார். ஒரு ஜூனியர் பார்ட்னரா கூட திமுகவோட பயணிக்க அவர் தயாராக இருக்கிறார். ஒரு ஜூனியர் பார்ட்னரா கூட திமுகவோடு பயணிக்க அவர் தயாராக இருக்கிறார். அப்ப அவரை நம்பி நம்ம இனிமேல் பயணிப்பது வேஸ்ட் என்கிற முடிவுக்கு வந்த நிலையில தான் அவர்கள் மாற்று இயக்கத்தை சிந்திக்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அங்க நிறைய மைக்ரேஷன் இருக்கும். அண்ணாமலை கூடவும் மைக்ரேஷன் இருக்கும். அதாவது இப்போ முக்கியமான விஷயமா நீங்க எடுத்துடுங்க. அண்ணாமலை இன்னைக்கு ஒரு தனிப்பாதையை உருவாக்குறதுக்கு காரணமே நாளைக்கு பாஜக திமுக அண்ணா திமுக கூட்டணி உருவாகுது மறைமுகமாங்கிறது. அதிமுக இந்த கூட்டணி உருவாகுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் அண்ணா திமுக தன்னோட ரிசல்ட் லெட்டரை மான மரியாதையோட கொடுத்துக்கிட்டு இப்போ ஒரு அமைப்பை உருவாக்கி தொண்டர்களை உருவாக்கி களத்துல இறங்குறாரு. இதுதான் உண்மை. பிரகாஷ் சார் அப்படியா சார்? மேடம், அதிமுகல எது செஞ்சாலும் சரி ஒரு ஆளை குற்றம் சாட்டுறான்னு வைக்கல, இவங்க திமுகவோட சேர்ந்துட்டாங்க. ஓபிஎஸ் எதுக்கு தெரியுங்களா? சசிகலா முதலமைச்சர் பதவியில் ஸ்டாலினை பார்த்து சிரித்தார். ரைட்டா? எடப்பாடி அந்த டிஎம்கே ஏடிஎம்கே இதை நம்ம தான் முதல்ல டிவிலேயே ஓப்பன் பண்ணோம். அந்த மாதிரி ஒன்று இருக்கான்னு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக அது ஜெனரேட்டட் ஃப்ரம் டிகே வீரமணி. அதை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டிகே வீரமணி என்ன பண்ணாரு? அவர் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்ததே அவர் தானே. இந்த ஐடியா கொடுத்ததுல டிகே வீரமணி தான் முக்கியமான ஆள். அதை நீங்கள் டிகே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னார். ரைட்டா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவரு தான் ஓவர் இன்ட்ரெஸ்டடாக எல்லார்கிட்டையும் பேசி முழுகி அது ஒரு கமோஷனுக்கு கொண்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன். எம்ஏ பேபி வரைக்கும் போய் பேசினார். ஆனால் இவங்க எடப்பாடியை எதிர்க்கணும்
அப்படின்றதுல எனக்கும் மாற்று கருத்துலாம் கிடையாது. எடப்பாடி நல்லவர்லாம் நாம் சொன்னதில்லை, கொடநாடு கொலை வழக்குலன்னு சொல்கிறோம். ஆனால் எடப்பாடி வந்து திமுகவோட போயிடுவார், வேற கூட்டணி இல்லை. அதுக்கு குழப்பம் இன்னொரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே போயிட்டு திமுக, அதிமுக, பாஜக. ஆமா, உண்மையே சொன்னானே, இதே உண்மை இது. திமுக பாருங்க, அதனாலதான் அதிமுக வெளியே போறாங்க, வெளியே போறாரு. அண்ணாமலை வந்துங்க சொன்னாங்களே, சண்முகம் சொன்னதுதான், RSS 2000 அமைப்பு ஆரம்பிச்சிருக்கு, இது 2001வது அமைப்பு, ரைட்டுங்களா? அதெல்லாம் இந்த பூச்சாண்டிலாம் நடக்காது, அது வேற விஷயம். அண்ணாமலை கிட்ட போறக்கூடிய அதிமுகவினர் இருந்தா இருக்கட்டும். அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி. இவங்களே சொல்ற மாதிரி 1 கோடி உறுப்பினர்கள், 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சியில கொஞ்சம் இது போக தான் செய்யும். இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. ஓட் பர்சன்டேஜில் அவங்க வந்து ஒரு அரௌண்ட் 56 சீட்ஸ் வாங்குறாங்க. சட்டமன்ற தேர்தலில் இரட்டை தலைமையை சுட்டி காட்டினீங்களே, இரட்டை தலைமை 75 சீட் வாங்கிச்சு. டிடிவி தினகரன் மட்டும் ஒரு 40 சீட்டில் தோக்கடிக்காமல் இருந்ததுன்னா அடுத்து அமைஞ்சிருக்க வேண்டியது அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில். அங்கே தான் அவங்க மைனஸ் பண்ணுறாங்க. அங்கே எடப்பாடி பண்ணது தப்பு, ரைட்டுங்களா? அங்கே அந்த 18 எம்எல்ஏக்களை நீக்கினது, போனது, OPS வந்தது, கண்கள் பணித்தன, இதயம் இணைந்தது, அப்படியே குருமூர்த்தி சேர்த்து வைக்கிறது, கவர்னர் சேர்த்து வைக்கிறது, இதெல்லாமே வந்து நான் மோடி சொல்லி தான் போனேன்னது இது. அதில் வந்து டிடிவி தினகரன் அங்கே வந்து ப்ளே வந்து பிஜேபி இது, ரைட்டா? அப்போ வந்து அந்த எலெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் எடப்பாடி. இப்போ இந்த எலெக்ஷன்லேயும் இவ்வளோ பெரிய அலை அடிக்கும் போதும் ஏடிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் சில லட்சங்கள் தான், ரைட்டுங்களா? திமுகவுக்கும் சார் பிரதான எதிர்க்கட்சி கூட இல்லாம பின்னாடி நிக்கிறீங்க. அவர் சொன்னது போல 100 தொகுதிக்கு மேல நீங்க வந்து கீழே டெபாசிட் எடுக்கிறீங்க. தாவேக்கா 6 தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கு போயிருக்குங்க சார். அவங்க என்னதான் இருந்தாலும் இப்பதான் வந்த கட்சி சார். அவங்க டெபாசிட் இழக்க தான் செய்வாங்க. அவங்க 4-6 மாவட்டத்துல வெற்றி பெறாம தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து மூணாவது வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? பாஜக இத்தனை தொகுதியில போட்டி போட்டு 1ல தான் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக ஜெயிச்சிருக்கு. நீங்க என்ன பாஜக ஜெயிக்கலன்னு நீங்க அதை சொல்லிட்டு 18% ஓட்டு வாங்கிச்சு. அண்ணாமலை பின்னாடி போறது சீட் ஜெயிக்கலல்ல. I am saying it is not new. பாஜக நிறைய தோல்விகளை பார்த்திருக்கு, இன்னொரு தோல்வியை பார்க்குது. அதிமுக தோல்வியை பார்க்கறது தான் பெரிய செய்தி. ஆமாங்க, அதிமுக தோல்விகளை அதிகமா சந்திக்காத கட்சி. அது வந்து அதிக நாட்கள் திமுகவை விட அதிகாரத்தில் இருந்த கட்சி. எக்ஸாக்ட்லி. அந்த கட்சி இன்னைக்கு வந்து டெபாசிட் இழக்குது. அந்த கட்சியில இருந்து வந்த முன்னாடி வந்த புது கட்சிக்கு, இன்னைக்கு இருக்கிற ஆட்சி கட்சிக்கு அப்படி மைக்ரேட் ஆகி போறாங்க. அப்ப அந்த கட்சி மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? அதுதானே கொஸ்டின். அதுதான் மேடம், அந்த கொஸ்டினை வந்து பதில் சொல்லும். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வந்து இவருக்கு உருவாகும். யாருக்கு? நம்ம அதுலதான் கோலப்பன் சார், கேசிபி அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இவங்க வேற கூட்டணிக்கு பிளான் போட்டாங்க, அது தெரிஞ்சுதான் எல்லாம் போறாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த கூட்டணின்றதே ஒரு மேடம் போஸ்ட்போல் அலையன்ஸ்னு ஒன்று இந்தியா ஃபுல்லாக இருக்கு மேடம். இல்ல அவங்க 29ல பேசிட்டு இருக்காரு இல்லையா? 8 மாசத்துல வர உள்ளாட்சியிலே நடக்கும். எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவீங்க? விடுதலை சிறுத்தை இங்க வந்துருச்சு, IML இங்க வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் அங்க இங்க இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது சார். பாமக இருக்கு சார், இருக்கிற மேயர் எடுத்தாங்க 28 மேயர் சார். சார் பாமக இருக்கு சார், 25 மேயர் இருக்காங்க, 25 நாம் தமிழர் இருக்கு சார். ரெண்டாவது ஒன்னு சொல்றாங்க, பாமக இருக்கு சார், நாம் தமிழர் இருக்கு சார். விடுதலை சிறுத்தை போன பாமக திமுக பக்கம் போயிரும். நல்லா புரிஞ்சுங்க, அவங்க இப்பவுமே போயிருவாங்க. அந்த பாமக இந்த பக்கம் போகலன்னா அங்கேயே ரெண்டா உடையும். நீங்க அங்கிருந்து இப்ப உள்கட்சி பூசல் இருக்கா இல்லையா? அப்பாவுக்கு பையனுக்கும். அதே மாதிரி இவர் தினகரன் வந்து ஒரு பெரிய சக்தி இல்லை. இப்போ ஒரு MLA இருந்து அதுவும் ரெண்டா உடைஞ்சாச்சு. இருக்கிற கட்சியெல்லாம் நீங்க பாருங்க, IML ரெண்டா உடைஞ்சிருக்கு. This theory is very interesting. நம்ம நிகழ்ச்சி அதனால இல்ல வர நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கும். பட் I want to bring in everybody's final comments. The பிரபாகர், இப்படி ஒரு ஃபார்மேஷன்லாம் உள்ளாட்சியிலே வந்துருமா என்ன? இந்த ஃபார்மேஷன் உள்ளாட்சியில வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குறைவு. ஆனா இந்த இது இப்படி ஒரு DMK ADMKன்றது ஒண்ணு வந்து எங்கோ பேசப்பட்டதாக ராஜா அவர்கள் குறிப்பிட்டார். யாராவது பேசிருக்கலாம், 2ஆம் கூட தலைவர்கள் 3ஆம் கூட தலைவர்கள் இருக்க ப்ராபபிலிட்டியில அது ஒரு ப்ராபபிலிட்டியா பேசியிருக்கலாம் அப்படின்றதுதான். ஆனா என்ன பாக்குறோம்னா, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தி கொள்ளலான்றது எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்காங்க, திமுகக்குள்ளேயும் பண்ணியிருக்காங்க. திமுகக்குள்ளேயும் இப்படி ஒரு நடந்துருச்சுன்னா தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலான்றது. அதிமுகவுல ஓகே இப்படி ஒரு நடந்திருக்கு சொல்றாங்க. இவங்களுக்கு அதுல இப்ப போனவங்களுக்கு எல்லாம் உறுதிப்பட தெரியுமான்னு கூட தெரியாது.
ஆனா தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது அவங்க எடுத்த முடிவு. தாவேக்காவும் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு ஆதரவாளர்கள் உள்ள இழுத்திருக்காங்க. இது அந்த லெவல்ல தான் பார்க்க முடியும். இன்னும் ஏன்னா இன்றைக்கு வந்து இவங்க கூட்டம் நடந்திருக்கு, செய்தி தொடர்பாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு, திமுக செய்தி தொடர்பாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல வந்து முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. அது தொடர்பாக 3 பேர் நியமிச்சிருந்திருக்காங்க. அதிமுகவுல வந்து இன்று வரை வந்து திமுக விமர்சிக்கிறத வந்து இன்னும் எங்க இடத்துலயும் வந்து டோன் டவுன் பண்ணிக்கலாம் அவங்களும். அதே போல இவங்க சொன்ன மாதிரி இதுல பயன்படுத்திக்காத ஒரே கட்சின்னா அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இப்போ இவர்கள் சொல்ற மாதிரி இன்னொரு தீரியும் கூட தான் ஓடுச்சு. அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களே முதல்வராக்குவதற்காக ஒரு முயற்சிகள் நடந்தன அப்படின்னு. அப்படி ஒரு வேளை அது உண்மை அப்படின்ற அதுக்கு ஒரு கிரெடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து விலகி இருப்பாங்களா? அன்புமணி அவர்கள் வந்து எப்படி வந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கலாம் அப்படி ஏத்திட்டு இருப்பாரு அப்படின்னு அங்கிருந்து ஒரு எக்ஸோடஸ் வந்திருக்கணும். அப்போ அங்க வந்து உண்மையாவே வெளியே போகணுன்ற ஒரு நோக்கம் இல்ல, அதனால அவங்க காரணத்தை தேடல. ஒரு நிஜமாலே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் வெளியே போகணுன்றா இந்த மாதிரியான ஒரு காரணத்தை தேடி இருந்திருப்பாங்க. அதிமுக இயல்பாகவே இப்ப அதிகாரம் இல்ல, வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு காரணத்தை தேடிக்கிறாங்க. இதே திமுகவுக்கும் பொருந்தும் இல்லையா? திமுகவுக்கும் அதிமுகவுடன் போறதுக்கு தொண்டர்கள் வந்து விரும்பி இருக்க மாட்டாங்க. தாவேக்காரர் போனா போயிருந்திருக்கு, ஆனா அப்படி யாரும் போகல. அப்போ இது ஒரு காரணமாக தேடிக்கொள்கிறவர்கள் இப்போதைக்கு களத்துல வந்து அப்படியான ஒரு அலைன்மெண்ட் நடக்கிற மாதிரி தெரியல. பிரகாஷ் அண்ணன் குறிப்பிட்ட மாதிரி நாளைக்கு அண்ணாமலை வந்துட்டாருன்னா அங்கேயும் அதிமுக இருந்து ஒரு எக்ஸோடஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எக்ஸடஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரகாஷ் அண்ணன் சொன்ன மாதிரி நாம் தமிழரும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்காங்க. இந்த முறை சீமான் அவர்கள் மிகவும் கடும் மன உளைச்சல இருக்காரு, அதிருப்தியில இருக்காரு. இந்த தேர்தலையும் வந்து இவ்வளவு மோசமான ஒரு அனுபவம் காரணமாக. அதனால அப்படியான ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய மேஜரான இப்படி ஒரு ரீஅலைன்மெண்ட் இப்போதைக்கு தெரியல. மேபி இட்ஸ் ஃபார் ஃபெட்ச்டா தோணுது. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பாமக நாம் தமிழர் அப்படின்றதும் வர்ற உள்ளாட்சி தேர்தலே அது இருக்குமா அப்படின்றதும் சந்தேகம் தான். ஓகே திரு கேசிபி ஃபைனல் வேர்ட் சுருக்கம். அதாவது அதிமுகவினுடைய பலகீனத்துல தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் களம் அதனுடைய திசையே மாறுது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிறுபான்மையினரும் ஒரு எஸ்சி எஸ்டி போன்ற தாழ்த்தப்பட்டவர்களும் இணைந்து பட்டியலினத்தவரும் இணைந்து மாயாவதி ஒரு முறை ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதனோட எதிர்த்தரப்பு என்னாச்சு? பிசி பேக்வேர்டு கிளாஸு ஓபிசி இதெல்லாம் ஒரு கன்சாலிடேஷன் வந்து அங்கே ஆச்சு. இப்போ அந்த இடத்த விஜய் இன்றைக்கு பட்டியலினத்தவர் மைனாரிட்டி அந்த கன்சாலிடேஷன் தான் இன்னைக்கு தாவேக்கால இருக்கு. அதற்கு எதிர் துருவமாக பிசி ஓபிசி அந்த கன்சாலிடேஷனை உருவாக்குறதுக்கு அண்ணாமலை இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ள வர்றாரு. அப்ப இது வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் டைனமிக்ஸே அப்ப அந்த திமுக என்கிற அந்த அரசியல் களமும் அதிமுகவுடைய ரிலவன்ஸுமே வந்து எக்ஸிஸ்டன்ஸுமே கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப அப்படி ஒரு களம் வருகிற பொழுது அதிமுகல இன்னும் தொடர்ந்து சேதாரம் அண்ணாமலையாலும் ஏற்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சுருக்கமா சார் ஒரே வரி. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவர் நியமிக்கப்பட்ட எம்எல்ஏக்களை தெரியாது சொல்லி ரொம்ப எல்லாரும் வசப்பட்டுக்கிட்டு வராங்க. ஒரு 77 அண்ணன் கேசி பழனிசாமி கூட யாருக்கும் தெரியாது, செங்கோட்டையனை யாருக்குமே தெரியாது. குறிப்பிட்ட ஒரு 7, 8, 14 அமைச்சர்களை மட்டுமே தெரியும், அமைச்சர்களே தெரியாது. அப்பவும் நம்ம வளர்ந்து வந்த பிறகு தான் யார் செங்கோட்டையனா அண்ணன் கேசி பழனிசாமி யாருங்கிறதோ பிற்காலத்தில் தெரியப்பட்டது. அண்ணன் இன்னைக்கு நீங்கள் அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எங்கள் தென் மாவட்டத்திலலாம் சொல்லிடுறேன், இல்லை முக்கியமான கருத்தை நம்ம சொல்லாமல் போகணும். இல்லை அங்கே இருக்கிற கிரைனைட் ஒர்க்குக்காக எவ்வளவோ குவாரிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கு, சட்ட ஒழுங்கை சீரமைச்சிட்டு வராங்க, பல பிரச்சனைகள் வரதை நம்ம ஆதரிக்கிறோம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மனசுல இருக்கிறது அதிமுக பார்ட் 2வா தெரியுறாங்க. அப்படியா சார்? சுருக்கமான ஓபிசி கேரக்டர்ல வந்து முன்னணியில நிக்கிறது வந்து திமுகன்ற இயக்கமே அதிமுக ரெண்டுமே ஓபிசி கேரக்டர் தான். இதுக்கு புதுசா அண்ணாமலை வந்து ஓபிசி கேரக்டர் வந்து தாவேக்காக்கு எதிராலாம் இல்ல. தாவேக்கா ஏடிஎம்கே பார்ட் 2 கிடையாது. அது என்னன்னே தெரியல, அப்படிலாம் இல்ல, என்னன்னே தெரியல. அதான் உண்மை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறது அதிமுக. ஓகே நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே, வணக்கம்.